ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேங்கோட 2 ஷார்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சைலண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ லாஸ்ட் பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னா, நீங்கள் ஹோட்டல் போயிருப்பீங்க டேங்கோட. ஸோ நீங்கள் அப்படியே ஒன்று பார்த்துட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க. ஒரு கில்ட் இருக்கும் உங்களுக்குள்ளே. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹலோ. புரியுது மட்டும் விடுடா. வந்து தொலை. வயன் யார் கூட பேசுகிறா? நான் அமிச்சுன்னு கூட டேங். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். இன்னும் 3 days ப்ராஜெக்ட் சப்மிஷன் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. ஒன்று ப்ரௌடாகுன்னு பார்த்தேன். என்ன நடக்க போகுதோ. வயன், எனக்கு உன் பீரியட்ஸ் தானே? ஆமாம். ஆனிச்சா? இல்லையே. ஏன் இல்லை? லேட் ஆகுது, அதான் யோசிக்கிறேன். அதோ ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கு இல்லடி, ரீசெண்டாக சாப்பாடு எதுவும் கம்மி பண்ணிட்டே என்ன? இல்லை ராத்திரியில் தூங்குறதில்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுறியா ரொம்ப? தெரியலடா, நீ சொல்கிறத பார்த்தா எல்லாமே எனக்கு இருக்குன்னு தோணுது. ஆனால் பீரியட்ஸ் ஆகல, வயிறு வேணால் வலிக்குது. எத்தனை நாள் ஆகிட்டு? அதுவா தெரியலையே. அந்த ஆப் எதுக்கு ஏற்றி கொடுத்தேன்? இரு பார்க்குறேன். 4 days லேட்ரா. 4 days? இதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு மாத்திரைலாம் வேணாம். உனக்கு இயற்கையாக ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணுறேன் இரு. ஸோ அவனை கிச்சனுக்குள்ளே போயிடுறான். ஸோ டாக்டர்னா லேப்டாப்பில் எடுத்து பாஸ்வேர்ட் போட்டுட்ருக்கீங்க. படா, என் பர்த்டே டேட் தான், இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ டக்குன்னு ஃபைல்ஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கீங்க பென்ட்ரைவில். கம்மான் ஃபாஸ்ட் வந்துடுவான். வயன் சொல்லிட்டேயா? அந்த டம்ளர் எங்கடி? டம்ளர்ஸ்லாம் வந்து மேலே கமத்திருப்பேன், எடுத்துக்கோ. ஐயோ செஞ்சு முடிச்சிட்டோம் கூட. வேகமாக இப்போ தான் 50. செத்து போயிட்டு நான் அடிக்காம கையில். வேகமாக 75. டேங்க அப்படியே படிக்கட்டில் ஏறா. நீங்கள் எடி பார்த்துட்ருக்கீங்க. கொமோன் டக்குன்னு ஏற்றி டேங்க வந்துடுறான். பென்ட்ரைவ் கழட்டி அப்படியே ட்ரெஸ்குள்ளே போட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. லேப்டாப் வாங்கிட்டு வச்சுட்டு. என்ன வச்சு வயன், ஏன் வேர்த்துருக்கு? அது வந்து இப்போலாம் என்னென்னு தெரியலடா, ஏசிலேயே வேர்க்குது. ஓ அப்படியா? நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் செக் இதை குடி. இது குடிச்சும் பீரியட்ஸ் வரலன்னா நான் ஏதாவது செக் பண்ணுறேன், ஓகேவா? நீங்கள் வந்து குடிச்சிட்ருக்கீங்க அப்படியே. ஏன் நீ திட்டு முடிக்கிற? ஐயோ கண்டுபிடிச்சான். ஒன்றும் இல்லையே. இந்தாட்டையா, என்னாச்சு உனக்கு? ஏன் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா? இல்லை, இது ரொம்ப கசக்கும், எப்பவுமே குடிக்க மாட்டேன், இப்போ குடிக்கிறேன். அதுவா? பழகிடுச்சிட்டேன், மெச்சூர் ஆகிட்டேண்ணா. என்னமோ ஒரு மாதிரியா இருக்கடி. எந்த மாதிரியா இருக்கேன்? ஸோ அப்படியே மூஞ்சில் தொடச்சிட்டு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. எந்த மாதிரியா இருக்கேன் சார்? சுத்தம் பீரியட்ஸ் ஆகலைல்ல, ஏதாவது பண்ணுவோமா? முடியாது. ஏன் இந்த மாதிரி டைமில் பண்ணக்கூடாது? நீ இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க. 2 months ஆச்சுடா. நான் பிஸியாக இருக்கேன்டி. என்ன பிஸியாக இருக்கேன்? நீ வீட்டில் தானே இருக்க. போ. நீ பண்ண வேண்டியதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தா இந்நேரம் எனக்கு பீரியட்ஸ் வேறு காரணத்துக்காக ஆகாமல் இருந்திருக்கும். சரியான வேஸ்ட்டு. யார் நானா? அதெல்லாம் டைம் பண்ணுறப்ப நான் கரெக்டாக பண்ணுவேன். அப்படி இருந்துச்சு ரூம்குள்ளே போயிடுறீங்க. கதை சாத்திட்டு. அப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு. இந்த பென்ட்ரைவ் எங்க? நல்ல வேலை ப்ரா போட்டேன், இல்லைன்னா கீழே வந்துருக்கும். ஹலோ. நம்ஜன் எடுத்துட்டேன்டா. எங்கே? காஃபி ஷாப்பா? ஐயோ இன்னைக்கு வீட்டில் இருக்கான். நான் செத்து போயிடுவேன். வாய்ப்பே இல்லை. நீ வா. ஆமாம், அவன் மறைப்பான். அதுக்குன்னு அப்படியா? என்னன்னு சொல்கிறது? உன் கூட வரேன்னு சொன்னேன்னு வையே, தலைவர் என்னை வெட்டிடுவார். நான் வேறு எதாவது சொல்லிட்டு வரேன். சரி வை. ஸோ ட்ரெஸ் மாதிரிட்டு வெளியே போகிறீங்க. வயன் எங்கே கிளம்பியிருக்க? அது வந்துட்டு யாங்க உளராதா நல்லா சொல்லிடு. என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்டா. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாமல் உனக்கு ஃப்ரெண்டு? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்டா. நான் ஷாப்பிங் கூட போவேனே எப்போயாவது. பொண்ணாடி கூட அவள் பர்த்டேக்கு போயிருந்தேன்டா. ஓ அவளா? அவள் அவங்க ஹஸ்பண்டோடு வந்திருக்கலாம். சும்மா என்னை பார்க்க கூப்பிட்டா. அப்படியா? நானும் வரட்டுமா? ஐயோ வேணான்னு சொல்ல சந்தேகப்படுவான். இல்லை, அவங்க மறுபடியும் ஊருக்கே கிளம்புறாங்களாம். சும்மா பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுவேன். நீ அலைய வேணான்னு நினச்சேன். சரி வரேண்ணா வா. அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் 5 minutes தான்டா. போய் அவங்கள பார்த்தோன்னே வந்துடணும். ஓ அப்படியா? சரி நீயே போய்ட்டு வா, இன்னொன்று நான் அவங்க பார்த்துறேன். சரிடா. படா தப்பிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. சந்தேகம் வந்திருக்காதுல்ல? வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து கெஃபேல போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ஜுன்னும் வரவே இல்லை. ஐயோ 5 நிமிஷம் அங்கேயே வந்துடுவோம் போல். இவன் வந்து தொலைய மாட்டேங்கிறான். நம்ஜுன் எருமை, ஏன் இவ்வளோ லேட்டு? சாரி டிராஃபிக். டேங்கிட்ட 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன இவ்வளோ நேரம் ஆக்குற? இந்த பென்ட்ரைவ் தான் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. நான் எவ்வளோ உயிரை பயணம் வச்சு எடுத்தேன் தெரியுமா? கண்டுபிடிச்சிருந்தான் எனக்கு கொண்டிருப்பான். அவன் லேப்டாப் எடுத்தாலே அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். இதெல்லாம் எடுத்தேன்னு தெரிஞ்சா. ஆமாம் என்ன இது? ஏதோ ஃபைல் மாதிரி இருந்துச்சு, ஏதோ போட்டு வச்சுருந்தான். எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஃபைலுக்குலாம் எதுக்கிட்ட பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தான்? நல்ல வேலை என் பர்த்டே டேட் தான் எல்லாத்துக்குமே, அதனால் கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தியா என் ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவன். நல்லவன் இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும். நீ அடங்குடா. நாளைக்கு ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்குல்ல? நான் எதுவுமே தெரியாது. நீ சொல்கிறத நான் அப்படியே படிப்பேன். நீ கொடுக்குறத நான் அப்படியே சப்மிட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன். நீ இதை பற்றி கவலைப்படாத.
சரி சரி பாய். அவன் தேடுவான். வரேன் சரி, நீங்களும் கிளம்பிட்டீங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வா. ஏன் லைட் கூட ஓடாமல் வந்திருக்கேன், என்னாச்சு? இல்லை, எனக்கு வீட்டில் இருக்கணும்னு தோணுச்சு. ஓ சரி சரி. பார்த்துட்டியா? பார்த்துட்டேனே. என்ன சொன்னான்? அவங்களா? அவள் நல்லா இருக்கா, அவள் ஹஸ்பண்ட் கூட பார்த்தேன். 2 பேரும் கிளம்புறேன்னாங்க. அவ்வளோதான். டீ சாப்பிட்டோம், அதான் லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா, சரி போ. வயன் சொல்லிட்டேன். ஒன்றும் ரெடி போ. எது கூப்பிட்டா? சும்மா தான் கூப்பிட்டேன், ஒன்றும் இல்லை போ. ஸோ நீங்களும் மேலே போயிருங்க. டேன் கையில் அவன் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கான். நீங்களும் நம்பிச்சுடும் வந்துட்டு அந்த கெஃபேயில் வந்து உட்காந்துருக்குறது, அந்த பென்ட்ரைவ் கொடுக்கறது, அது அப்படியே அப்படியே கசக்கிட்டு உட்காந்துருக்கான். தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. விடக்கூடாது இல்லை. பரவாயில்ல, வேறு ஏதாவது பென்ட்ரைவாக இருக்குமோ? சார் சந்தேகம் கூட வேணாம். ஹலோ ஜெகே. சொல்லுச்சான். கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்குது. அந்த பிரிட்ஜ் வரைக்கும் வரியா? வந்துடுறேன்டா. சொல்லிட்டு அவங்க போயிருப்பான். அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பான். அவங்களாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், நீ வந்து சந்தேகப்படாத அப்படி சொல்லி ஜெக்கியும் சொல்லியிருப்பான். சரி, அரை மனுஷாவே டேங்க வந்து வீட்டுக்கு வருவான். உங்களோட மாதிரி சந்தேகமாகவே பார்த்துட்ருப்பான். என்ன டேங்க ஆச்சு? எனக்கு 3 இடியட்ஸ் ஆயிடுச்சு. உண்மையாவா? இல்லை, அரை மாதிரி இருந்துச்சு. பேட் வச்சுருக்கேன், தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஏன் இவ்வளோ நாள் ஆகல? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸோ நீங்களும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. டேம் டக்குன்னு நீங்கள் வச்சுருப்பீங்களா ஃபைல்ஸ் இதெல்லாம், அதில் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கான். அதில் வந்து ஒன்றுமே அவனுக்கு கிடச்சிருக்காது. அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான், கையில் பேப்பர்லாம் வந்து கழிச்சு போட்டு. நீங்கள் வந்து வெளியே இருந்துச்சு அக்கா பார்க்குறீங்க. என்னாச்சு டேம், நீ இதில் கழிச்சு போட்டிருக்க? என்னோடய இம்பார்ட்டண்டான ஃபைலை காணோம். ஓ அப்படியா, நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டுமா? இல்லை நீ ஆயிட்டியா பெரிய? இல்லைடா, சும்மா தான், அது வேஸ்ட்டு. சரி, நான் அவன் தேடி தட்டுமா? இல்லைடி பரவாயில்ல, நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். சரி, படு. டேம் சொல்லுடி. நாளைக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால? ஆமாம். எத்தனை மணிக்கு போவேன்? மார்னிங் 2 போயிடுவேன்டி. அப்படியா? சரி. ஃப்ளைட்டு 3 மணிக்கு. சரிடா. ஏன் கேட்குறேன்? இல்லை சும்மா தான். நான் கேட்கக்கூடாதா என்ன? சச்சா அப்போல்லாம் இல்லை, கேட்கலாம். நீ ஒரு சந்தேகம் வந்துருச்சோ? சச்சா வந்திருக்காது அப்படி சொல்லி நீங்கள் திரும்பி பண்ணிக்கிறீங்க. எதுக்கு இது கேட்குறா? சந்தேகப்படுறாளா? நான் வேறு எங்கேயாவது போகிறேன்னு? இல்லை கண்டுபிடிச்சிட்டாளா? இல்லை சந்தேகப்படலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு தேங்க வந்து திரும்ப எடுத்துக்கிறான். ஸோ 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க ராத்திரி ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது தேங்க அங்கே இருக்க மாட்டான். அப்பாடா, கிளம்ப வேண்டியதான். ஸோ வேகமாக கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. நம்ஜன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ஜன் போகலாமா? போகலாண்டி. தேங்கும் ஜெய்க்கும் போயிட்டாங்களே? போயிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வேறே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூரியன் நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் அந்த வார்ட் பாய் எல்லாம் எப்பயோ அதையும் முடிச்சாச்சு. கொண்டுட்டிங்களா? சச்சா மயக்கம் வந்துடி. ஓ சரி சரி. போகலாம்ல. கேமரா அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. யாருக்கும் எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது, போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க நடந்து. யாராவது பார்க்குறாங்கன்னு எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. யூரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. நீங்களும் அப்படி கீழே இறங்குறீங்க. அந்த படிக்கட்டில் அந்த ரூம் இருக்குல்ல, பாஸ்வேர்டு இருக்குது. என்னவா இருக்கும் தெரியலையே. உன் பர்த்டே போடு. இல்லை ஒர்க் ஆகல. டேங் பர்த்டே ஜெக்க பர்த்டேக்கு தான் ஒன்று போடுறீங்க. போடுறேன். ஸோ நீங்கள் வந்து எதுவும் ட்ரை பண்ணிங்க, ஒன்றுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ என்ன பண்ணுறது? நல்லா யோசி. அவன் ஏதாவது நம்பரை பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கானா? இது யோசிக்கிறேன். 2 நம்பர் பாஸ்வேர்டாக கேட்குது. 2 நம்பர் என்னவா இருக்கும்? நீங்கள் ரேண்டமாக நம்பர் அனுப்புறீங்க. 07 ஓப்பன் ஆயிடுச்சுடா. சரி அமைதியா உள்ளே போ. அப்படியே உள்ளே போகிறீங்க. வந்து அப்படியே குகை மாதிரி போயிட்டே இருக்கு கொஞ்சம் தூரம். நம்ஜன் எனக்கு பயமாக இருக்குடா. ஒன்றும் இல்லை, அமைதியாக தரேன். வீடியோ எடுக்கிறல்ல? எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வர கொஞ்சமாக ஸ்மெல் அடிக்குது. நம்ஜன் திரும்பி போயிடலாம்டா. பையன் அமைதியப்பா. ஸோ நம்ஜன் அப்படியே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா அப்படியே ஒரே ரத்த கரையாக இருக்குது. நம்ஜன் என்ன? பையன் அமைதியாக வேறு. பார்த்தா வந்து பாடி பார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டப்பாவில் வந்து போட்டு அந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பயமாக இருக்கு நம்ஜன். நீயே வீடியோ இந்த அப்படி அப்படி சொல்லிட்டு கேமரா கொடுத்து நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது மேலே உட்காடுறீங்க. ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸோட முடி அப்படியே லைட்டாக கழட்டுறது. நீங்கள் வந்து அப்படியே இறங்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு பொண்ணை மாதிரி இருக்குது. அப்படியே கத்துறீங்க. நம்ஜன் ஓகே பயமாக இருக்குது. வயன் அமைதியா கீழே உட்கார். ஓகே எனக்கு பயமாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே யாரும் சரி வயன் அமைதியார் யாராவது கிட்ட வந்துட போகிறாங்க. நம்ம பிளானாக வேஸ்ட்டாக போயிடும். அமைதியார் பயமில்ல கைவி. ஓகே என்ன பண்ணுறோம்? பண்ணியிருக்க மாட்டோம்.
நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த பீரோ கிட்ட வந்து உட்காடுறீங்க. டக்குன்னு நீங்கள் இடிச்சோடனே மேலேருந்து ஒன்று ஒழுகுது. அப்படியே கண்ணை மூட்டு எடுத்து பார்த்தா வந்து அது வந்து ஒரு கோட்டை. அது டேங்கு தான். ஏன்னா வந்து நீங்கள் அதில் வந்து பூ மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது அங்கே தான் இருக்கும். அது ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்கும். அது அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என் டேங்கு பண்ணியிருக்க மாட்டான், இது வேறு யாரோ போட்டு பண்ணியிருக்காங்க, இது டேங்க் கிடையாது. அர்ஜுன் எல்லாத்தையுமே மீதி எடுத்துட்டான். அப்படியே முன்னாடி வந்து விட்டு போகிறான். நான் சொன்னதை போய் நம்புறியா? டேங்க் எஸ் மெடிக்கல் மாஃபியா இல்லை, என் டேங்க் அப்படியே பட்டவே இல்லை. பையன் நீ நம்பலனாலும் அதான் உண்மை. என் தம்பி சங்கு அப்படி தான் கொண்டான். எஸ் அன்றைக்கி வந்து டேங்க் வந்து சொல்லியிருப்பான்ல, நம்ஜுன் வந்து சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி ஒன்றை சொல்லணும்னு சொல்லிட்டு இதான் சொல்லியிருப்பான். நம்ஜுனோட தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து சேர்த்துருப்பாங்க. டேங்கும் ஜேக்கை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பிரைன் டெத் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ஜுனுக்கு நல்லா தெரியும் அவனை காப்பாற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோடனே தம்பி வந்து கொடுத்துக்கவும் மாட்டாங்க. இப்போலேருந்தே வந்து நம்ஜுனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டிருப்பான். பட் வந்து எதுவுமே ஜெயிச்சிருக்காது. கொஞ்சம் பெரிய கை இந்த மாதிரினால பணம்லாம் கொடுத்து எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. இப்போ அது நம்புறியா? ஹாஸ்பண்ட் ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுறான். இல்லை ஹஸ்பண்ட் அப்புறம் பண்ண மாட்டார். வயன் நான் சொல்கிறது கேளு, இதை பார்த்து நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அந்த பாடி இருக்குல்ல, ஸோ அப்படியே எடுத்து காட்டுறான். அப்படி நீங்கள் வந்து அழுகுறீங்க. அது கீழே போட எனக்கு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நம்ம சொல்லி இப்படியெல்லாம் நடந்து காத்துடா. ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கான். மிருகம் அவன் பணத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்ருக்கான். கோலக்காரண்டி அவன் கூட வளர்ந்துட்டுருக்க. என் தம்பிக்காக இல்லை, அவனை மாதிரி எத்தனை உயிர் போயிருக்கும். அந்த மிருகத்தை இந்த முகத்தை கிழிச்சே ஆகணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன். இப்போ கண் முன்னாடி பார்த்துட்டல பாரு எத்தனை பேருன்னு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, நிறைய பாடிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மூடி டப்பாக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம சொல்லி அங்கே தெரியுதா, அதில் இருக்கிறது ஒரு குட்டி குழந்தை 7 வயசு தான் ஆகும். அண்ட் இது செப்பரேட்டாக வச்சுருக்காண்டி வயசுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எப்படி மேலே பார்க்குறீங்க, அந்த ஏஜ்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு 14-15 போட்டிருக்கு. அப்போ தான் நீ அவர் தான் அன்றைக்கி ஒரு அம்மா அழுதாங்கல்ல, சொல்லலாம் நினச்சி பார்க்குறீங்க. டேங்க இவ்வளோ ஒரு கேவலமான வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் போயிடலாண்டா இங்கேருந்து. வேறு எல்லாத்தையும் ஒரு தடவை வீடியோ எடுத்து வச்சுறேன். ஸோ எல்லாமே எடுத்துருவான், போகலாம். ஸோ நீங்களும் வெளியெல்லாம் போய்ட்டுருங்க. ஸோ அதையே வச்சிட்ருக்கீங்க. ஓயன் நான் கிளம்புறேன். சரி நம்ஜன் அப்படியே கிளம்பிடுவான் வேகமா. நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்துட்டுருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க பேஷன்ஸ்லாம் இங்கே இருக்க எல்லாத்தையும் அவன் கொல்ல போகிறானா? இல்லை அவன் அவ்வளோ பண்ண மாட்டான். ஸோ எல்லோரும் சொல்லணும் ஞாபகம் வருது, அவர் நல்லவர் இல்லை மேம். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவர் கிடையாது. அவர் உங்களை ஏமாற்றிட்டுருக்காரு. ஓயன் நான் சொல்கிறது நம்படி, இதை பார்த்துட்டு ஒன்றும் நம்பலையா நீ? என் தம்பிக்காக இல்லை, அந்த மாதிரி எத்தனை பேர் அவன் கொண்டிருப்பான். இப்போ கூட அவன் அதுக்கு தான் போயிருக்கான். ஆர்கன் டிராஃபிக் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட். அவனுக்கு அது ரொம்ப சிம்பிள் ரீ. அவன் ஒரு கொலைகாரன் இல்லை, ஹஸ்பண்ட் ஒரு கொலைகாரன் இல்லை. என் பையனை எப்படியாவது காப்பாற்றி பண்ணு ப்ளீஸ்ப்பா, என் பையனை காப்பாற்றுங்க. இல்லை அவன் இறந்துட்டான். டேன் என்னாச்சு டேன், காப்பாற்ற முடியலடா? இல்லைடி காப்பாற்ற முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவன் செத்துட்டான். போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் பாடி அவங்கள்ட்டே தந்துடுவேன் மேம். ஜிகே எல்லாம் சொல்லிட்டேன்ல. தேங்க நான் ப்ரௌடாக்குவேன். எனக்கு பணம்லாம் வேணாப்பா, எனக்கு பணம் தான் முக்கியம். டேங் ஏன்டா இப்போ கோவமாகறா? ஆப்ரேஷன் போகணும்டி. இவ்வளோ காலைல யார் உனக்கு ஆப்ரேஷன் வைக்கிறது? எதுக்கு டேங் அப்படியே ரத்தத்தோடு போகிறான்? கீழே ஏதாவது இருக்குமோ? ரவுண்ட்ஸ் போகணும். மேம் சார் காலையே ரவுண்ட்ஸ் வந்துட்டாரா? எங்கே போயிருப்பான்? அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே கீழே தலையை பிடிச்சி உட்காடுறீங்க. இது டேங்க இருக்காது ரொம்ப மோசமானவன். அவனை எப்படி நடவு பண்ண? இல்லை என் டேங்க இல்லை. ஸோ கீழே பார்த்து அந்த பாடிலாம் ஞாபகம் வருது. அவன் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கீங்க. டக்குனு யாரோ ஒருத்தவங்க மேலே அடிக்கிறீங்க. நீ வந்து பார்த்தா டேங்க உங்களுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுது. எப்படி வந்தான் எப்படி சொல்லிட்டு முஞ்சில் வேர்க்குது. டேங் நீங்கள் என்ன பண்ணுற இங்கே? நீ மீட்டிங் சொன்ன இங்கே என்ன பண்ணுற? ஏன் இப்போ பதட்டம் வாங்குறேன்? நீங்கள் என்ன பண்ணுற? நான் வந்து சும்மா தான் வந்தேன். என்ன கையில் ரத்தம்? இது என்னதான்? நான் கீழே அதான் இடிச்சுக்கிட்டேன் வீட்டில், அதுக்கு கட்டு போட வந்தேன். ஓ நம்புற மாதிரி இல்லையே, ஏன் மறைக்கிறீங்க? டேம் நான் வீட்டுக்கு போகிறேன். சரி போ. நீங்கள் அப்படியே வெளியே போயிடுங்க. நம்ஜுனுக்கு கால் பண்ணிட்டு, நம்ஜுன் எனக்கு அவனை பார்க்க பயமாக இருக்குடா, அவன் என்னதான் பண்ணிடுவானா? எல்லாம் தெரிஞ்சா என்னையும் கொலை பண்ணிடுவான். நான் இங்கே அவன் கூட இல்லைடா, நான் எங்கேயாவது வந்துடுறேன், நான் உங்கள் கூட வீட்டுக்கு வந்துடுறேன். நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன். சரிடி நீ அவன்கிட்ட சொல்லிவிட்டு வா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி. சரிடா. ஸோ வந்து டேங் கால் பண்ணுறீங்க. டேங் சொல்லுடி. நான் வந்து என்ன வந்து இல்லை நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். நான் வந்து என் ஃப்ரெண்டோட யார் வீட்டில் சோமி என்னோடய கொலீக் அவங்க வீட்டில் நான் தங்குறேன்டா. என்ன திடீர்னு? இல்லை
அவளுக்கு எதுவும் டவுட்டா? ராத்திரி ஃபுல்லாக முடிஞ்சாதான் அவள் ப்ராஜெக்டை முடிக்க முடியும். இத்தனை நாள் முடிக்கலையாண்டா. நான் அங்கே இருக்கேன் சரியா? லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். லொக்கேஷனா? ஐயோ சரி, நான் ஷேர் பண்ணுறேன். சொல்லிட்டேடி? எனக்கு பயமாக இருக்குடா. அவன் எப்படி வந்து என்ன தெரியுமா? எனக்கு அது என் டேங்க பார்க்குற மாதிரி இல்லை, அப்படி மாதிரி முறைச்சான். எனக்கு பயமாக இருக்குது. ரத்தம் அதை பார்த்து அவன் கேட்கும்போது எப்படி தெரியுமா கேட்டான். சரி விடு, நீ தான் என் கூட இருக்குல்ல. லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னானே, சோமி இதை ஷேர் பண்ணேன். சரி. ஸோ அன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டேன். நான் கிளம்புறேன்டா. சரி வைன். எப்படி அவனை போய் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படியும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு காலையில் சப்மிட் பண்ணுவீங்கள. இன்றைக்கி ராத்திரி மட்டும்தான். எப்படியும் அவன் வரதுக்கு முன்னாடி தூங்கிடுறேன். அவனை பார்க்கவே கூடாது. அர்ஜுன் எல்லாம் ப்ரிப்பேர் தானே? ப்ரிப்பேர். நீ பேச வேண்டியது மட்டும் நான் உனக்கு ஷேர் பண்ணி விட்றேன், படிச்சுக்கோ. சரி. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு கால் வருது. யார்? டேயாங் தான். ஆஃபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் நான் கம்பெனி கேட்கலான்னு தான் இருந்தேன். சரி, அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ. சொல்லிட்டியா? எங்கே இருக்க? சோமி வீட்டில் தான். நானும் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லைடியா, உனக்கு எனக்கு நீ ஹாஸ்பிட்டல் போ. இல்லடி, நான் கொஞ்சம் லேட்டாக போய்க்கிறேன். பிக்கப் பண்ணுறேன். வீட்டு வாசல் தான் நிற்கிறேன், வா. ஐயோ என்னாச்சு? சோமி வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சே. டேங் இல்லை, பரவாயில்ல, நான் வந்துடுறேன். நான் வர கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ குளிக்க போகிறேன். அப்படியா? சரிடி, நான் வெயிட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ஐயோ என்னடா பண்ணுறது? நான் வர கொஞ்ச நேரம் ஆகும்டையா? சரிடி. பேசாமல் சோமி வீட்டுக்கு பின்னாடி வெளியே போயிட்டுமா. சரி. சரி பாய். அப்படியே வெளியே போகிறீங்க, பார்த்தா டேங்க் கார் வச்சு நின்றுட்டுருக்கான். அப்படியே ஷாக் ஆகிடுது உங்களுக்கு. அப்படியே டேங்க் அது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. அது வந்துடா எங்கே நம்ம சோமி என்கிற நம்ஜுன் வெளியே வர சொல்லு. நம்ஜுன்னு வெளியே வந்து நிற்கிறான். நம்ஜுன் கேஷுவலா, என்ன வேன் ஹஸ்பண்டோடு வந்தியா? இப்போ தான் வந்தேன். அதுக்குள்ளே கிளம்புறேன்னு நினச்சேன். என்றைக்கும் சோமி வீட்டில் தான் தங்குவியா என்ன? நீங்கள் அப்படியே நம்ஜுன்னு பார்க்குறீங்க. சரி. ஆமாம் நம்ஜுன். சரி பாய். நான் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லி போயிருங்க. வா டேயாங் போகலாம். நீங்கள் டேயாங் வந்து உங்களை அப்படியே மாதிரி பார்த்துட்டே வரான். கண்டுபிடிச்சிக்க கூடாது கடவுளே. ஒயின் சொல்லு டேயாங். சோமி வீட்டில் தானே இருந்தேன் சொன்னேன். இல்லை, காலைல வந்தேன். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் வந்தேன். வந்து நம்ஜுன்கிட்ட பேசிவிட்டு இப்போ தான் கிளம்புனா இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்டேன். குளிக்க போகிறேன்னு சொன்னேன். இல்லைடா, சும்மா தான் சொன்னேன். கடவுளே. சரிடி, அப்போடா விட்டுட்டான். ஏன் ஒயின், நீ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்தல? இன்னைக்கு நேத்தாண்டி. ஆமாம். அப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீ ஃபைன் பண்ணியா என்ன? இல்லையே. ஏன்? இல்லை, அன்றைக்கி கேமரா ஒர்க் ஆகலை. அப்படியா? இல்லைடா, நான் வந்து கட்டு போட்டு வெளியே வந்துட்டேனே. இல்லை, உன்னை ஆப்ரேஷன் தேட்டர்கிட்ட பார்த்தா சில பேர் சொன்னாங்களே. இல்லையே, நான் அங்கிட்ட போகவே இல்லைட்டே. என்னடா, நான் கட்டு போகிற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேனே. ஏன்? இல்லைடி, சும்மா தான் கேட்டேன். சரி. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு பேக் மாதிரி எடுக்கிறான். இந்தா அதை ஓப்பன் பண்ணு. என்ன ஓப்பன் பண்ணடி? நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது வந்து டேங்க்காக நீங்கள் வந்து அந்த ப்ளூ எம்ப்ராய்டரி போட்டு தந்துருப்பீங்கல்ல. ஸோ அன்றைக்கி அந்த ரூமில் கூட பார்த்தீங்களா? அதான். ஆனால் வந்து துவச்சி நீட்டாக இருக்குது, பிளட்லாம் இல்லாமல். கண்டுபிடிச்சிட்டா. நான் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன் போல. அது கீழே கண்டுபிடிச்சி. என்ன டேங் இது? நான் எப்பயும் கொடுத்ததே இன்னும் வச்சுருக்கேன். நடிக்கிறாளா இல்லையா? இதான் ஹஸ்பண்ட்ங்கிறது இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் இதை நீ போட்டு பார்த்தே இல்லையே. எங்கே இருந்துச்சு இவ்வளோ நாளா? கம்மனாயன் அவனை சந்தையை போட கூடாது. நடி, நல்லா நடி. என் மேலே அவ்வளோ லவ்வா என்ன உனக்கு? இப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மரணம் அள்ளு விடுது. கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கீங்க. கண்டுபிடிச்சிடாத அப்படின்னு இவ்வளோ நம்பலாமா வேணாமா? ஒன்றும் புரியல. சரி வாய். ஆமாண்டா, நான் நம்ஜன் வீட்டில் தான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, சின்ன கேஸ் அவ்வளோ. சரி. ஸோ நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. டேயாங், நீ ஹாஸ்பிட்டல் போகலையாடா? இல்லை, எனக்கு போத்தோம்ல. அப்படியா? சரி, எங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே அமைதியாக தான் இருப்பீங்க. ஆக்குவடா அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியும் பயமாக இருக்கும். டேயாங் கண்டுபிடிச்சிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகும். டேயாங் எதாவது சாப்பிட்றியா? ஏன்? இல்லை, ஏதாவது ஆர்டர் போட்டு தட்டுமா? நீ மதியானம் சாப்பிடல அதான். இல்லை, நான் வேறு சாப்பிட போகிறேன். என்ன ஒன்று தான்? டேயாங் என்ன பேசுகிற? வாங்க, இன்றைக்கி நீ எனக்கு வேணும்னு தோணுது. உண்மையாவா? நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். டேயாங் என்ன பண்ணுற? ஏதாவது பண்ணலாம், வா ரூம் போகலாமா? நாமளாக தான் இருக்கேன். அப்போ எதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி வயன் ஆக்டெல்லாம் அப்படி. ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ 2-3 ஹார்ஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் உணர்ந்துருப்பீங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்திரிச்சு பார்த்தா வந்து டேங்க் பக்கத்தில் இருக்க மாட்டான். எங்கே போயிட்டாங்க? வலிக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்க்கு பார்த்தா நீங்கள் பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க. இந்த நேரம் தான் ஆகணுமா? அப்பாடா அப்படி சொல்லிட்டு வந்து படுத்துருவீங்க. ட்ரெஸ் கொஞ்சம் மாற்றிட்டு. சொல்கிறா. இது டேங்க் வாஷ் தானே? போகுமா? நீங்கள் அப்படி போய் நீங்கள் கேட்குறீங்க. டேங்க் வந்து பால்கனி பேசிகிட்டு இருக்கான் சும்மா ஒரு டவலோட. மச்சான் பண்ணிட்டேன்டா. ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட முடிஞ்சிச்சு. என்னவோ மறைக்கிறாடா, கண்டுபிடிச்சாகணும். நம்ஜுனுக்கு எல்லாம் பண்ணிட்டல? பண்ணிட்டேன்டா. செத்துட்டானா என்ன? இல்லைடா சாகலை. ஓ சரி சரி. நம்ஜுன் கொண்டுட்டிங்களா? சச்சா நம்ஜுன் கால் பண்ணுவோமா? இல்லை கண்டுபிடிச்சிருவோம். என்ன எனக்கு என்ன வர போகிறான்? நம்ம போயிடுவோமா? ஸோ டக்குன்னு சரிடா வைக்கிறான். ஸோ நீங்கள் போய் வெளியே போய் படுத்துருவீங்க கண்ணை மூடிட்டு. இங்கே தானே வச்சு அந்த இன்ஜெக்ஷனை எங்கே போயிருக்கோம்? இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு பாட்டுக்க வரான் உங்கள்கிட்ட வந்து போடுறதுக்காக. ஸோ டக்குன்னு ஆரம்பிச்சிடுங்க. என்ன பண்ணுற? அவன் பாட்டுக்கு கேஷுவலாக இல்லை இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட முடியும். எதுக்கு போகணும்? இல்லை நம்ம ப்ரொடெக்ஷன் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதான். இல்லை அது அப்படி இருக்கட்டும் விட்டு. சரி எனக்கு பீரியட்ஸாவது ஆகும்னு சொன்னல, அது ஆயிடுச்சு. இப்போ தான். இல்லை இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எனக்கு வேண்டாம் வயன். இல்லைட்டு எனக்கு வேண்டாம் தான் சொல்லுவேன். ஆர்டிஃபிஷியலாக பேசிட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம். இது வேண்டாம். சரி அப்போ இஷ்டம் அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஜன்னல் வழியே தூக்கி போடுறான். அப்பாடா அதில் என்ன இருக்கும்? ஒரு வேளை வேறு ஏதாவது இன்ஜெக்ஷனா? வயன் தூங்கலையா? தூங்குறேன். ஸோ அப்படியே கன்வெர்ட் படுத்திருக்கீங்க. கரெக்டாக எழுந்திரிச்சிட்டாலே. ஸோ இது வரைக்கும் டேங்க்கு வந்து நீங்கள் அந்த ரூம்குள்ளே வந்து போயிருப்பீங்களாங்கிற சந்தேகம் தான் இருக்கும். அதுக்கு தான் இப்படிலாம் நடந்துருப்பான். இன்னும் நீங்கள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை நீங்களும் கிளம்பிட்டீங்க. வயன் என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்? இல்லை இன்றைக்கி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும். ஓ அப்படியா? சரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் போய்ட்டு வரேன். பாய். ஸோ நீங்களும் வேகமாக அவங்க ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே போனால் இன்னும் நம்ஜுன் வரல. எங்கே போய் தோணுச்சா இப்போ எல்லோரும் வந்து ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் இன்னும் எவ்வளோ நேரமா? ஒரு 5 minutes. ஷோ எங்கே போனால் இந்த நம்ஜுன் வேறு முறைச்சிட்டே இருக்கான். நம்ஜுன் என்னாச்சு உனக்கு? என்ன கையிலலாம் கட்டு தலையில் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாடா? இல்லை ஜெகே தான். ஜெகே? ஆமாம் ஜெகே ஹஸ்பண்ட் தான். ஆமாம் நேற்று ராத்திரி கூட. என்னாச்சு உனக்கு? இல்லை வெளியே போய்ட்டு இருந்தேன். ஒரு கார் வந்து அடிச்சிருச்சு. ஒன்றாகல. சச்சா ஒன்றாகல. கடவுளே வந்துட்டு அவங்க இவ்வளோ கீழே இறங்குவானா? இன்னும் என்ன சொல்ல பயமாக இருக்குது. ஓகே தானே? எதுக்கிட்டே எழுதுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் போய் சப்மிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி மதியானமே ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? சரி. இதான் படிக்கணும். படிச்சிரு. ஸோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. என்னடா இப்படிலாம் எழுதிருக்க? டேங்கோட அப்புறம் ஜேகேவோட முகத்தில் கிளிக்கணும்னா இது நீ பண்ணி தான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் இன்னும் நிறையா சின்ன குழந்தைங்களுக்காக பண்ண. உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன நடந்துச்சுன்னு? தெரியும். நான் பண்ணுறேன். மதியானம் வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் மாதிரி கம்பெனி வந்து கொஞ்சம் பெருசு. பெரிய ஜேர்னல் கம்பெனி. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதை வந்து ஒவ்வொரு புக் ஜேர்னல்ஸ் வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா. அதனால் ஸோ வந்து ஒவ்வொருத்தராங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் கரெக்டாக பண்ணுறேன்னா பாரு. நீ கரெக்டாக பண்ணுவேன். இல்லைடா நான் ப்ராக்டிஸ் கூட பண்ணல. வயன் ஜஸ்ட் பார்த்து படி போதும். எனக்கு பயமாக இருக்குது. தேவக்குதுண்ணா நல்லவனாக இருக்கணும். நான் தப்பு பண்ணுறேன்னு தோணுது நம்ஜுன். இது வேணாமே. வயன் இல்லை டேங் அப்படி பண்ண மாட்டான்டா. அது வேறு யாராவது தான் இருக்கும். இந்த ஜேகே கூட அப்படி பண்ணியிருக்கலாம். அது டேங் தாண்டி எல்லா டீலிங்கும் டேங் பேரில் தான் நடக்குது. என்னால் நம்ப முடியலடா. வயன் ப்ளீஸ் கடைசி நேரத்தில் சொதப்பிடாத. சரி பண்ணுறேன். வயன் ஸோ நீங்களும் மேலே ஏறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நர்வஸ் ஆகுது. கண்ண முடியாது. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. என்னால் பண்ண முடியும். பண்ணிடுறேன். நல்லா எப்படி நான் வயன் என்னோடய ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து மெடிக்கல் மாஃபியாஸ். என்ன தான் நாட்டுக்கு பிரச்சனை நிறையா இருந்தாலும் அதில் வந்து கண்டுக்காத சில பக்கங்களும் இருக்குது. அதில் இது முக்கியமான இருக்கும். மெடிக்கல் மாஃபியா ஒரு பர்சனுக்கு நிறைய அன்நேச்சுரல் டெத்தாக இருக்கிறது. ஏதாவது ஒரு ரேர் கேஸ் தான் நேச்சுரல் டெத்தால் சாப்பிட்றாங்க. அந்த அன்நேச்சுரல் டெத் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக்சிடெண்ட், சூசைட், கொல்றது. அந்த கொல்றதில் ஒரு வகையில் கன்சென்ட்டோடு கொல்றது இதுன்னு சொல்லலாம். எஸ் நம்மளை காப்பாற்றுங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போதும். அவங்களோட முழு கன்சென்ட்டையும் தரும். பட் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னா அந்த நம்பிக்கை தான். பட் அதை காப்பாற்றுவாங்களா அந்த நம்பிக்கை அவங்க காப்பாற்றுவாங்கன்னு தெரியாது. டாக்டர் சக்ஸஸ்னால் சக்ஸஸ், இல்லைன்னா இல்லை. அவர் வார்த்தை இதை மட்டும் தான் நம்புவோம். அதுக்கு மீறி நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். உங்கள் பையனுக்கு இந்த வியாதி அதுவே நமக்கு டாக்டர் சொல்லி தான் தெரியும். அதுக்கு இதை பண்ணணும் அதுவும் டாக்டர் சொல்லி தான் தெரியும். ஸோ எல்லாமே நம்ம டாக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் அவங்களே போய் சொன்னால்
அந்த ஒரு வார்த்தை பொய்யா இருந்தா எஸ். இந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் போயிட்டுருக்கு. நான் எடுத்த எக்ஸாம்பிளில் நிறைய ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டில் இருக்க ஹாஸ்பிட்டல் டிஒய் லைஃப் லைன், எம்டி டாக்டர் கிம் டேயாங் அண்ட் டாக்டர் ஜியான் ஜாங்குக். இவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த பயம் கிடையாது. உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதெல்லாம் நார்மலாக இருக்கலாம், பட் அண்டர் கிரவுண்ட் they are the biggest medical mafias of South Korea. They are selling the human organs to the different nations of the world and making profit from it. எப்படி நீ சொல்லலான்னு கேட்கலாம். எஸ், நான் அந்த 2 months அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ எல்லாமே காட்டுறீங்க. நீங்கள் அன்றைக்கி எடுத்த வீடியோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஜிஸ்க்கும் செப்பரேட்டான குடவுன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஆர்கன்ஸ் எடுத்து மற்ற நாட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. அது மூலமாக ப்ராஃபிட்டும் பார்க்குறாங்க. இதில் இருக்க 99.9% இருக்க பீப்புள் எல்லோரும் உயிரோடு இருந்தவங்க தான். உயிரோடு இருக்கும்போதே ஆர்கன்ஸ் எடுத்துடுறாங்க. அங்கே நாங்கள் ஃபைன் பண்ண பாடி 293. அது அன்னைக்கான ரேட். அதுக்கப்புறமும் இல்லை அதுக்கு முன்னாடியும் எவ்வளோ இருந்துச்சு எங்களுக்கு தெரியாது. பட் அன்றைக்கி 10 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு மந்த்தும் லண்டனில் அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஆர்கன்ஸ்க்கெலாம் வைக்கிறதுக்கு அண்ட் டீல் பேசுகிறதுக்கும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இது. இது மிஸ்டர் கிம் டேயாங்கோட சிக்னேச்சர், திஸ் ஜியான் ஜாங்குக்கோடது. இது லீகலாக ஸ்டெப் எடுத்தவங்களையும் இல்லை அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. பட் இதை பார்த்துட்டு நிறையா ஜனம் முன் வந்து இது ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்து உங்கள் ஆர்டிக்கலில் வெளியிடுவீங்கணும். அண்ட் இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆனால் கேஸ் புக் பண்ணி இந்த 2 குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் தட்ஸ் மை டாபிக். இதை பற்றி மேலும் ஏதாவது விவரம் தெரியணும்னா நீங்கள் என்னையும் என்னோட அசிஸ்டண்ட் நம்ஜனையும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை டாபிக், த மெடிக்கல் மாஃபியா. தேங்க்யூ. சூப்பராக பண்ணடி. சரி. இப்போ ஏன் பதட்டப்படுறேன்? எனக்கு கஷ்டமாக இருக்குடா. டேயாங் தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோ தெரியல. ஸோ அப்படியே அனதர் ஹேண்ட் டேயாங் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கான். ஜெய்கே வேகமாக ஓடிக்கிறான். டேயாங் என்னடா ஆச்சு? உன் ஒய்ஃப் என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? ஏன்டா கூப்பிட்றேன்? நம்ம நினச்சாலும் உண்மை தான்டா. அவள் எல்லாத்தையும் வெளியே சொல்கிறாடா. அவள் அந்த ரூமுக்கு போயிருக்கா. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டாடா. அந்த டாக்குமெண்ட் லேப்டாப் எதுக்குடா பொண்டாட்டி கொடுக்குறேன்? என்னடா ஆச்சு? இதை பாடுறான். ஸோ எல்லாமே காட்டுறான். டேயாங்க அவ்வளோ கோவம் வருது. ஸோ இத்தனை நாள் பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டாடா. ஃபேஸ் பண்ணிட்டா, எல்லாத்தையும் சொல்லிட்டா. கவர்மெண்ட் ஏதாவது லீகலாக முடிவு இருக்குமா? ஆமாம், நம்ம அட்வொகேட் சொல்லிட்டேன்டா. இன்னும் 2 சீனியர் அட்வொகேட்டையும் சொல்லியிருக்கேன். நம்ம பக்கம் 5 பேர் இருக்காங்க. பட் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான வேறு உள்ளே இருக்கிறாங்கன்னு தெரில. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ கொள்றேன்டா அன்றைக்கிண்ணா. மச்சான் என்ன விட்றா, நான் போய்ட்டு வரேன். அம்மா கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பார்க்லேயே உட்காருங்க, வீட்டுக்கே போவேன்னு நினச்சிட்டு அவன் பார்த்துருப்பான். இந்நேரம் என்ன பண்ணுவானு நிறையா கால் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு 50 மிஸ் கால் மேலே வந்துருச்சு. மெசேஜ் பண்ணுறான். ஸோ லொக்கேஷனை கூட ட்ராக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சிம் கார்டில் தூக்கி வீசிடுறீங்க. பயமாக இருக்குது, என்ன பண்ணுவான்? சொன் உங்கள் நீங்கள் உட்காந்துருக்க பார்க்லேயே வந்து கார் பார்க் பண்ணிடுறான். டக்குன்னு உங்களை முடிய யாரோ பிடிச்ச மாதிரி இருக்குது. விட்றா. ஸோ உங்களை வந்து அங்கே பக்கத்தில் இருக்க மரத்துலேயே வந்து பின் பண்ணிட்டு கழுத்தை பிடிச்சி நின்றுக்கிட்டு இதுக்கிட்ட இப்படி பண்ணேன். என்ன விட்டு என் மானத்தை வாங்கிட்டேன். இதெல்லாம் அந்த நம்பிச்சனோட தான் பண்ணேன். அவனை முடிச்சு கட்டுறேன். ஸோ அப்படியே உங்களை வந்து மரத்துக்கு அப்படியே கழுத்தை பிடிச்சி மேலே ஏற்றுறான். மூச்சு பண்ணடா. சோகுடி சோகு விட்டுடா. ஸோ அப்படியே உங்களுக்கு கீழே விட்டுறான். எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? எல்லாத்தையும் சொல்லல. இதெல்லாம் ஈஸியாக அப்படி வந்துடுறேன். ஆனால் ஒன்று விட மாட்டேன். இல்லை, நான் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன். ஃபைன், தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன் புருஷன்டி, அதனால தான் இப்படி பண்ணுறேன். என் புருஷன் இப்படி தப்பு பண்ணக்கூடாது. என்னடி நல்லவமாக நடிச்சிட்ருக்கேன். இந்த உலகத்தில் இப்படி இருந்தால் வாழ முடியும். எதுக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டா? நாளைக்கு உன் பிஸ்னஸ்க்கு யாரும் தேவைப்பட்டா என்னையும் குழந்தையும் கொண்டுருவில்ல. பையன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி. தப்புட்டேங்க, தப்பு தான். இந்த தப்பு பண்ணாதான் எல்லாம் வாழ முடியும். நாங்கள் இந்த மாதிரி பண்ணல ஆர்டிக்கல் அது இதுன்னு நீங்களும் வாழ்கிறீங்க. ஆர்கன்ஸ் எடுத்தனா என்ன தப்பு? வாழ தெரியாதவன்ட்டு இருந்து பிடிங்க வாழ்றவன் கொடுக்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? தேங்க அதை நீ டிசைட் பண்ணக்கூடாதுடா. நான் பண்ணுவேன். வேன் புரிஞ்சுக்கோ. இந்த தப்பு பண்ணாதான் வாழ முடியும். அக்செப்ட் பண்ணிட்டு வா. உனக்கு 2 ஆப்ஷன். இது எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டில் என் கூட இருந்து வாழ்கிறது, இல்லை எனக்கு தண்டனை வாங்கி தரேன்னு போராடி என் கையாலே சாகிறது. அவங்கள கொன்ற மாதிரி ஒன்று கொன்னதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகுது. பயன்படுத்துறியா? உன் கூட எத்தனை நாள் வாழ்ந்துட்டேன்ல, எனக்கு அது போதும். கையில் என்ன கொண்டுறேன்.
வயன் என்ன டென்ஷன் ஆக்கறடி. மரியாதை வீட்டுக்கு வா. எனக்கு உன்னை கொள்றதுல எந்த இஷ்டம் இல்லை. நான் எந்த ஈஸியாக வெளியே வந்துடுவேன். நீ வா போகலாம். நான் வரல, நான் கூட வரல. நீ என்ன எதாவது பண்ணிடுவேன். வயன் நான் எதுவும் பண்ண மாட்டேன். வா. இல்லை வேண்டாம். இல்லை பாரு, நான் சொல்லிட்டேன். இப்போ என் கூட வந்தேன்னா அந்த ஜேர்னலே இல்லாத மாதிரியும் அந்த ப்ராஜெக்டே இல்லாத மாதிரியும் ஈஸியாக வெளியே வந்துடுவேன். பழையபடி நம்ம வாழலாண்டி. இல்லை, நான் உனக்கு தண்டை வாங்கி கொடுப்பேன். எத்தனை பேர் கொண்டிருக்கேன்? இல்லை, குட்டி குழந்தைங்கடா. எப்படி கொள்ள மனசு வந்துச்சு? ஒயன் என்னடி இப்படின்னு நடிச்சிட்ருக்கேன்? நல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல, நெஞ்சு வா. இல்லை, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நீ கொலைக்காரன். உங்க கூட என்ன இப்படி இருக்க சொல்கிறேன்? ஒயன் மரியாதையாக எழுந்திரிச்சு வந்துடு. நீ முடிவு வலிக்குது. இந்த பாரு, மரியாதை நெஞ்சு வா. ரோட்டில் ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. என்னால் ஒரு கொலைகாரன் கூட வாழ முடியாது. அப்படி பார்த்தா நீயும் தான் கொலை பண்ண. நான் சம்பாரிச்ச காசில் தான் நீ உட்காந்து சாப்பிட்ட. ஸோ நீ தான் கொலை பண்ணியிருக்க. ஒரு வகையில் பார்த்தா நீ நானும் ஒன்று தாண்டி. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோயன்? இது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வாவே, நீ நானும் ஜோடியாகவே பண்ணுவோம். உனக்கு நான் எப்படி ஆர்கன்ஸ்லாம் எடுக்கிறது அதை சொல்லித்தரேன். ஜோடியாக சேர்ந்து ப்ராஃபிட் பார்ப்போண்டி. குழந்தைங்க பெரிய ஃப்யூச்சர். டேங்க நீ லூஸ் மாதிரி பேசுகிறடா. தப்பு டேங்க இதெல்லாம். ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களாம் எல்லாம் தெரிஞ்சுன்னா வேணாண்டா. வெளியே எல்லோரும் ஒரு மாதிரி இப்படியே நான் அசிங்கப்படுத்திட்டேன். நான் உன்ட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் நான் உன் மேலே வச்சுருக்கலாம். இல்லைன்னா இன்னும் இந்த உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு கொண்டுடு. எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. ஒரு கொலகார கூட வாழ்கிறதுக்கு செத்து போகலாம். என்னடி கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்கிறேன்ல, நீயும் தான் கொலை பண்ணியிருக்க. ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சிச்சுல, பார்ப்பலாம். இல்லை, நான் வரமாட்டேன். வயன், நீ பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். இதே நேரத்தில் வேறு யாரும் இருந்தால் கொண்டுட்டு நான் பாட்டு கிளம்பியிருப்பேன். நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். நீ பொறுமையை ரொம்ப சோதிக்கிறவன். என்ன பண்ணுறேன்? என்ன எடுக்கிறேன்? ஒரு சின்ன ஊசி தான் போட்டுக்கிறியா? வேணாம், என்ன வீடு, என்ன வீடுடா. ஸோ அப்படியே வந்து ஊசி போட்டுறான். இங்கே ஒரு 10 நிமிஷம். என்ன வீடுடா. வேணாம், எதுக்கு அதை போட்ட? நான் கூட வரமாட்டேன். நீ ஒரு கொலைக்காரன்டா. எனக்கு ஒன்று கூட வாழ இஷ்டம் இல்லை. என்ன விட்டு என்னை விட்டு இது வலிக்குது. ஸோ அப்படியே மயங்கிடுறீங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹலோ செக்கே, என்னடா ஆச்சு? மச்சான், பெரிய பிரச்சனை ஆச்சுடா. ஸோ இப்போ பண்ணதுன்னு பார்த்து எல்லா ஜேர்னலையும் வந்து எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பக்கம் வந்திருக்கு எல்லா ஆர்டிக்கலையும். கவர்மெண்ட் வேறு பார்த்துட்டாங்கடா. டெம்பரவரியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சுருவாங்க. இதே எப்படா நினச்சி வைக்க சொல்லிட்டாங்கடா. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வச்சுருவாங்க. இவன் ஏன்டா அப்படி பண்ணுறா? மச்சான் என்ன பண்ண அவ்வளோ? இல்லை, மைக்கோஸ் தான் போட்டிருக்கேன். அந்த நம்ஜூன் அவங்க வீட்டில் இல்லைடா. எங்கடா போனான் தெரியலடா. மச்சான் அப்புறம் இன்னொன்று என்னடா, கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய வக்கீலாக இறக்கியிருக்காங்கடா. ஐ ஹோப் நம்ம இன்னும் பெரிய வக்கீலை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா, நம்மகிட்ட 5 அட்வொகேட் இருக்காங்களா? அப்புறம் என்னடா? மச்சான், அவன் கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிறாங்கடா, பெரிய அட்வொகேட்ரா. எனக்கு தரலாம் வலிக்குதுடா மச்சான். இது தெரிஞ்சால் இன்டர்நேஷ்னல் டீலிங்டா, மொத்தமாக போயிடும். அவங்களும் மாட்டுவாங்க. அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் மாட்டிட்டோம் அப்படின்னு. அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இருக்குது, நான் கால் பண்ணி கேட்குறேன். ஏன் தான் இவன் எப்படிலாம் பண்ணுறாளோ. இவ்வளோ லவ்வே பண்ணிடக்கூடாதா? ஸோ டைம் தேம்பு உள்ள வரான். நீ அங்கே இருக்க மாட்டீங்க. இங்கே தானே இருந்தா? வயன் ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. வயன் ஏன்னா எங்கேயுமே இல்லை. வயன் ஃபோன் இல்லை. எங்கே போனா? ஒரு 2 டேஸ்லேயே ஃபஸ்ட் ட்ரையல் நடக்குது. ஸோ டேங் ஜேகேலாம் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இருக்காது, கவர்மெண்ட் தான் எடுத்து அந்த கம்ப்ளைண்ட் நடத்தும். இருந்தாலும் நீங்கள் நம்ஜூன், அப்புறம் உங்கள் ஆர்டிகல்ஸில் வெளியிட்பாங்க அவங்க, அப்புறம் உங்கள் சைட் பெரிய வைக்கல அவெல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ டேங்க நிற்கிறான், அவங்களே தான் மறைச்சிட்ருக்கான். நம்ஜூன், எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கே வர வேணான்னு சொன்னேன்லடா. வயன் பார் வயன். ஓகேங்க, கேஸ் அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. யுவர் ஆனர், அக்கார்டிங் டு செக்ஷன் 1 Article 7 of South Korean Constitution state that no person shall purchase or sell or agree to purchase or sell or broker the purchase or sale of any organ, but these words often or violated these provisions. So I request you to make them guilty under this section and provide the imprisonment and fine. எடுத்து அந்த வீடியோலாம் வந்து போட்டு காட்டுறாங்க. ஏங்க உங்களே தான் பார்க்கலாம், அந்த வீடியோ கூட பார்க்கல. வீட்டில் கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த கோர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, human trafficking is the biggest offense in South Korea. Not in even in South Korea, but in the world. It restricts anyone to do this. But the offenders or doctors, so addresses
5 lakh ஃபைன் ஃபார் போத் அண்ட் 5 year imprisonment. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது அப்படின்னு வந்துட்டு எங்கே பார்க்குறீங்க, அப்படியே உடச்சிட்டே நிற்கிறான்ட்டியாங்க. டே நம்ம வக்கீல் எதுவும் பேச மாட்டாரா? டே என்னடா பேச சொல்கிறேன், ஆதார்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்குடா, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ரையல் முடிஞ்சு எல்லாம் வெளியே வராங்க. டேங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசணும். 10 minutes டைம். டேங்க அப்படியே வரான். நான் அம்ஜூர் கையை நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க. பேசிட்டு வாயன், நான் நினைக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குடா. ஹஸ்பண்ட் தானே, பேசு. தேங்க 5 லட்சம் கோட் கட்டிடு, சரியா? கட்டிடு. என் 5 வருஷம் வாழ்க்கை உள்ளே போயிடல. தேங்க நீ நல்லா நடந்துக்கிட்டேன்னா உன் தண்டனை நிறுத்து. தேங்க இப்போ எது கழுகுற? உன்னால் முடிஞ்சது பண்ணிட்டல. தேங்க இல்லைடா, நீ பண்ணது தப்பு. ஏய் அடங்குட்டி, நான் நினச்சேன்னா உன்னையும் இதோ நிற்கிறேன் பாரு, அவளையும் போட்டு தள்ளிடுவேன். ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல. நான் இது எல்லாமே பண்ணது நம்மளுக்காக தான், நம்ம ஃப்யூச்சருக்காகடி. ஒரு உயிர் எடுத்துருவாரு, அந்த ஹாப்பி ஃப்யூச்சர் எனக்கு வேணாம். எனக்கு ஐம் சாரிடா, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் தப்பு. நீ அது சொல்லிட்டு வா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பார்க்காதடா, இப்படி பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. சரி அங்கே அப்படியே எமிச்சு விட்றாங்க. உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரிடா. நான் ப்ராஜெக்ட் எடுக்கணும் கூட நான் ப்ராடக்ட்லாம் நினச்சேன் தெரியுமா, ஆனால் இப்படியாகவும் நினச்சி கூட பார்க்கல. நானே கொஞ்சம் வச்சோன்னதுக்கப்புறம் எல்லாம் விட்டுலாம் இருந்தேன். பட் இப்படி ஆயிடுச்சு. என் மேலே கோவமாக இருக்கியா? ஆமாம், ரொம்ப சாரிடா, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை லவ் பண்ணங்கிறதுக்காக நீ பண்ணது கரெக்டு அப்படின்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். பண்ணது தப்பு தான். ஸோ உன்னை டைட்டாக பண்ணுறேன். ஸோ மச் சாரி ஃபார் எவ்ரிதிங். நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் எவ்வளோ நினச்சேன்டா. பட் எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே விட்டுடலாம், வேறு டாபிக் கூட எடுத்துக்கலாம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்னு ஒரு தான் நினைக்கும் போது எனக்கு உன் மேலே இருக்க காதெல்லாம் கணக்கு தெரியலடா. என்ன மன்னிச்சிட்டு உன்னை பொறுமையாக திருத்தணும் அப்படிலாம் எனக்கு தோணலை. அதானே இப்படி முடிவு எடுத்துட்டேன். நீ என்னை முடிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ வெளியே வந்து என்னை என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் கொஞ்ச நாள் உள்ளே இரு, சரியா? பணம் வேணாட்டேன், பணம் மட்டும் லைஃப்பில் உனக்கு நான் இருக்கேன். நான் உனக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு தரேன், நிம்மதியாக உனக்கு நீ எனக்கு நானும் வாழும். ஒரு உயிர் போய் அதில் வேறு காசில் வாழ வேணாண்டா ப்ளீஸ். சொல்லிட்டு எங்கள் சீக்கிரம் அப்படி கப் பண்ணுறீங்க, புரியுதா? ஐ லவ் யூ டி. உள்ள போகலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் சார். போகலாம். டேங் அப்படி சொல்லிட்டு கைப்பிடிக்கிறீங்க. வந்துடுறேன், மந்த்லி வந்துடுறேன் பார்க்குறதுக்கு, சரியா? இப்படிதான் நீங்களும் வந்து மந்த்லி டைம் போயிட்டு பார்த்துட்டு நல்லா பேசிட்டு வருவீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, சாரிலாம் கேட்பீங்க. அவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க மாட்டான், ஐ லவ் யூ அவ்வளோதான், அதான் சொல்லுவான். ஜிக்கிட்டி சாரிலாம் கேட்பீங்க, நீங்கள் 2 பேர் திருந்துங்க அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. வெளியே வந்தால் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம சின்ன கிளினிக் வச்சுக்கலான்ட்டே. நான் சிட்டி அவுட்டில் வந்து வீட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவனும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட நடவடிக்கை கோர்ட் வாட்ச் பண்ணுவாங்கள்ல, ஸோ இவங்களும் இந்த மாதிரி எந்த ஒரு கான்டாக்டும் வெளியில் வந்து வச்சுக்கல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தண்டனை கொடுக்கலாமா குறைக்கலாமா அப்படி சொல்லிட்டு 5 years ஆச்சு. அவங்க வெளியே வந்திருப்பான் ஒரு ரேண்டம் டே. நீங்கள் எப்படி இருந்துச்சு உட்காருங்க, கிளம்பிட்டானா வழக்கம் போல. டிரைவர் சொல்லுங்கள் மேம். கார் எடுப்பா. நீங்கள் கிளினிக் தான். ஸோ கிளினிக் போகிறீங்க. யூரி டேங்குங்க. சார் உள்ளே இருக்கார் மேம். நீங்கள் அப்படியே போகிறீங்க. உள்ள பேஷண்ட் இருக்காங்க, டேங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபீவர் எத்தனை நாளாக இருக்குது? 4 days. ஏன் எவ்வளோ நாள் காட்டல? இல்லை சார் அப்படியே போயிடுன்னு நினச்சோம். அப்படியா தம்பி, வாய் தரேன். நான் ஒரு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறியா? ஓகே, நான் டேப்லெட்டே தரேன், ஒரு 2 days சாப்பிடுங்க. காலையில் மத்தியானம் சாப்பாடுக்கு வரும். அதுக்கப்புறம் சரியானா கூட்டுவாங்க, கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரியாயிடும், சுடுதண்ணியே கொடுங்க. சரி சார். மாத்திரை வெளியே வாங்கிக்கோங்க. பேஷண்ட் போயிடுறாங்க, நீங்கள் போய் உட்காருங்க. நீங்கள்? எனக்கு பசிக்குது டாக்டர் சார். இது ஹோட்டல் இல்லை தெரியும், நீங்கள் காலைல சமைக்கவே மாட்டீங்க. ஏய் நான் தான் மெயின் வச்சுருக்கேன் இல்லடி, சமைச்சரில்ல என்ன? நீ சமைச்சிருக்கலாம்ல, அது நல்லாவே வாமிட்டாக வந்துச்சு. அப்படியா என்ன பண்ணுற நம்ம குட்டி ஜூனியர்?
3 மாதம் தாங்கண்ணா ஆகுது. என்ன பண்ணுவான்? சும்மா தான் படுத்திருப்பான். அவன் வயிற்ற விட்டு தொட்டு பார்க்குறீங்க. டேங் ஹார்ட் பீட் கேட்குறியா? கொண்டா வா, அழகாக இருக்கா. ஹார்ட் பீட்டே அழகாக இருக்க. வெளியே இருந்தால் நிச்சயமாக நம்ம இருப்பான் ஹேண்ட்ஸமாக. சரி, இன்னைக்கு தம்பிக்கு ஷாப்பிங் போகணும்னு சொன்னேன்ல. அவன் வரவே இல்லடி. இருந்தாலும் முன்னாடி ட்ரெஸ் எடுக்கலாம். எப்போ முடியும் உனக்கு? இன்னும் ஒரு 2-3 பேஷண்ட் தான் இருப்பாங்க. கிளம்பிடலாம். நிஜமாவா? சரி, நான் அப்போது வெளியே வெயிட் பண்ணட்டுமா? எதாவது சாப்பிடு. ஓகே, நீ வந்துடுவல்ல? சரி, எங்கள் பேஷண்ட்ஸ்லாம் முடித்து வந்துடலாம். நீங்கள் சாப்பிட்டது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போகலாம் மாட்டேங்க. போகலாம். டிரைவர், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க வண்டியை. நாங்கள் டேங்க் காரில் போய்க்கிறேன். ஸோ அவரும் கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. டேங்க் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? ஒருவேளை பாப்பா பிறந்துட்டாலாம். இந்த ட்ரெஸ், இந்த பர்பிள் நல்லா இருக்கா? இல்லை இந்த எல்லோவா? எது நல்லா இருக்குது? அந்த பர்பிள். ஜெகன் நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் வரவே இல்லை. அவனுக்கு இம்பார்ட்டன் எதுவும் வேலையாண்டி. அப்படியா? யூஎஸில் கிளைமேட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டியா? நம்ம போகணும்னு சொன்னால் குழந்த பிறக்கட்டும் அப்புறம் போகலாம். ஏன் இப்போ போகக்கூடாதா? ஃப்ளைட்லலாம் போனால் சரி நீ லெக்சர் ஆரம்பிக்காத. நான் வீட்டு ஒரு நாள் தான் பார்க்கணுன்னா நான் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இலையில இருந்துட்டு ஜாலியாக வரலாம். நாங்கள் போய் சுற்றி பார்க்கணுட்டே. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறப்ப. சரி இந்த ட்ரெஸ் எடு. ஆமாம்ல, இது நல்லா இருக்குது. சன்ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்கே. ஏங்க ஸ்ட்ராபெரி போட்ட மாதிரி இருக்குமா? மேம் காட்டுறேன். தூரத்தில் ஃபோன் பார்த்துட்ருக்கான். டேங் இங்கே வா. இது அழகாக இருக்குல்ல ஸ்ட்ராபெரி போட்டு. இந்த வரேன்டி. ஆர்கன் சார் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அதுக்கு அவன் லைக் கொடுத்துட்டு அப்படியே சேட்டை கிளியர் பண்ணி சிரிச்சிட்டே வரான். என்ன ஒரே சிரிப்பாக இருக்குது? இல்லை சும்மா ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நம்ம பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது. டேங் அந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல? எந்த ப்ளூ? அங்கே இருக்கு பாரு. தெரியுதா? இந்த வாட்டி எனக்கு தெரியவே தெரியாதுடி. தெரியுது. அதை எடுங்கண்ணா. அழகாக இருக்குது பார்த்தியா? டால்ஃபின் போட்டு இது 3 பேக் பண்ணிடுங்க. டேங் வாஷூ செக்ஷன் போகலாம். ஸோ அப்படியே போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒன் ஷாட் எப்படியும் முடியுது. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணாதான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேறு எப்படி தரலாம் அப்படி சொல்லி யோசிப்பேன். ஸோ நான் வந்துட்டு ஏன் எப்படியே காட்டியிருக்கேன்னா, ஸோ சில பீப்புள்ஸ் அப்படியே இருப்பாங்க, அவ்வளோவா டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. ஸோ அதனால இந்த கேரக்டர் அப்படி கொண்டு போயிருக்கேன். ஓகே பாய்.